வணக்கம். நம்ம இந்த இண்டெக்ஸ்ல வந்து ஷார்ட் டைம் ஃப்ளை என்ற ஸ்ட்ராட்டஜி மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து நம்ம செக் பண்ணிட்டு வரோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 மந்த்தில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 4100 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல் தான். மார்னிங்லேருந்து மேலே போயிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தது. ஸோ அப்படி இருந்தாலும் இதில் மேக்ஸிமம் இன்னைக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 543 வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்டு வர நேரத்தில் லாஸை விட உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தான் வருது. ஸோ இதில் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 543, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த மாதிரி லாஸ்ன்றது மினிமமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக சேஃபஸ்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 1 மந்த்துக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வின் ரேட்னு பார்த்தீங்கன்னா 37% தான் இருக்குது. ஆக்சுவலாக வின்னிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 6 டேஸு, லாஸ்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா 10 டேஸ். ஸோ அந்த ரேஷியோவில் பார்க்கும்போது 37.5% தான் வின் ரேட்ன்றது இருக்குது. பட் நம்ம இதில் லாஸ் வரும்போது கம்மியாக வருதுன்ற பட்சத்தில் இந்த வின் ரேட்டை பற்றி நம்ம எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை அதில். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50. நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் வந்து 5 ட்ரேடு ப்ராஃபிட், 5 ட்ரேட் லாஸ்ன்னா கூட இந்த லாஸ் வர அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வின் ரேட்டை பொறுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அந்த கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இது வரைக்கும் இந்த ஃபுல் மந்த்து போகுதுன்ற பட்சத்தில் இதில் மொத்தமாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4650. ஸோ ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் 12% கிட்ட நமக்கு இருக்குது. இதை ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து 10%ன்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஆக்சுவலாக க்ரோத்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதில். ஆனால் அதே நேரத்தில் ரிஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப இதில் கம்மி. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் சூட்டபுளாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தருக்கு சரியாக சூட்டபுளாக இருக்கலாம். பட் அதே ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு வந்து சூட்டபுள் இல்லாமல் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு எது வந்து சரியாக இருக்கும்ன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு லாஸ்ன்றதெல்லாம் மோஸ்ட்லி வராது. நீங்கள் லாங்கில் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது மெதுவாக தான் ஏறுமே தவிர, ஸோ இதில் நீங்கள் போடுற கேபிட்டலோட லாஸ்ன்ற அந்த ஒரு இது இதில் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இதில் இன்னொரு மாடிஃபிகேஷன் ஒன்று பண்ணலாம். என்னென்னா இப்போ நம்ம அட் த மணி சிஇபி செல் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு தான் பையில் எடுக்கிறோம். அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ன்றது கம்மி இருக்கும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் ப்ராஃபிட் ரேஷியோவும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கு வந்து பை எடுக்கிறோம் இல்லைங்களா? அதை நம்ம 2 ஸ்ட்ரைக்கை தள்ளணும்னா ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் வர ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பதிலா 2 ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க நீங்கள். செல் பண்ணுறது அட் த மணி சிஇபியை செல் பண்ணிடுறோம். செல் பண்ணிவிட்டு பை எடுக்கிற பொசிஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லேயும் எடுக்கணும். இப்போ இதை 2 ஸ்ட்ரைக்காக தள்ளணும்னா ஆக்சுவலாக ப்ராஃபிட்ன்றது அதிகமாக வரும். லாஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா கூட அந்த இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கில் டிஃப்ரென்ஸில் எடுக்கிற லாஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் இதில் வரும். ஆனால் இப்போ ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு இதில் அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு இதில் கொஞ்சம் அதிகம். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பை எடுக்கிற லெக் இது 2 செட்டு. ஓகேங்களா? இப்போ சிஇக்கு வந்து நம்ம இது பேங்க் நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஓடிஎம்ல பை எடுக்கிறோம். அதுக்கு பதிலாக இப்போ சிஇக்கு 2 ஸ்ட்ரைக் தள்ளுறோம்னு வச்சுக்கோங்க. அட் த மணிலேருந்து 2 ஸ்ட்ரைக் ஓடிஎம் போகிறோம்.
இது வந்து சிஇ பைக்கு. அதே மாதிரி புட்டுக்கு 2 ஸ்ட்ரைக் கீழே வரீங்க ஓடிஎம்ல. 2 ஸ்ட்ரைக்கு கீழே வரும் பைக்கு. இது பை செட்டு. இப்போ செல்லுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மணி தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் சிஇபி. பட் நம்ம இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ எல்லாம் 100 ருபீஸ்ன்னு போட்டிருப்போம் நம்ம டிஃப்ரென்ஸு சியிலிருந்து. பை எடுத்த சியிலேருந்து 100 எடுத்து போட்டிருப்போம். இப்போ நம்ம பை எடுத்தது 2 ஸ்ட்ரைக் தள்ளி எடுக்கிறதுனால எங்க 200 மாற்றிக்கணும். ஸோ 200 மாற்றும் போது இது அர்த்த மணி தான், சி அர்த்த மணி தான் வரும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 200 மாற்றிங்க. ஸோ இது அர்த்த மணியில் புட் ஆப்ஷன் சி செல்லு. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே மாற்றிக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் மாற்றிருக்கேன். தென் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வரும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்க வேண்டியது தான் நீங்கள் சிஇக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் லெக்கு பார்த்தீங்கன்னா புட்டுக்கு -2 போட்டுங்க பைக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ் வந்து 50 பாயிண்ட். இப்போ நம்ம 2 ஸ்ட்ரைக் தள்ளுறோன்றதுனால இங்கே 100 மாற்றணும். அதே மாதிரி இங்கேயும் 100 மாற்றிக்கணும். நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டியும் 50 டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி 100 வந்துடும். ஓகேங்களா? மிட் கேப் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் நம்ம எல்லாத்துக்கும் சேமாக தான் பண்ணுவோம். ஸோ நம்பர் மாறுறதுன்றது சேமாக தான் வரும். இந்த இடத்துல 2 போடுவீங்க சிஇக்கு. செகண்ட் லெக் பிஇக்கு பார்த்தீங்கன்னா அது -2 போடுவீங்க. இது வந்து காமன். மிட் கேப்புக்கு செல் செட் இருக்கு இல்லையா, இந்த செட்டு. ஸோ இதில் 25ல் 50 வரும். ஸோ இங்கே 50யாக மாற்றுவீங்க, இங்கேயும் 50யாக மாற்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக் டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இது வந்து கொஞ்சம் இன்னொரு ஸ்ட்ரைக் தள்ளுறோம் நம்ம பைக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு இதில் அதிகமாக வரும். சேம் டைம் லாஸ்ன்றது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் அதில் வரும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக தான் நீங்கள் இதை இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி இதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும், ஸோ ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி அடுத்த மணிலேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட்டில் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்து பண்ணலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.